السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. وإذا أخذنا ميثاق بني إسرائيل لا تعبدون إلا الله إلى آخر الآية. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم. அன்பானவர்களே, அல்லாஹுடைய அருளால் வாரந்தோறும் குர்ஆனுடைய சில ஆயத்துகளையும் அதனுடைய விளக்கங்களையும் கண்டு வருகிறோம். இதற்காக நாம் ஒதுக்க இருக்கக்கூடிய நேரங்களை அல்லாஹ் நன்மைகளாக மாற்றி தருவானாக. இதன் காரணமாக நம் இல்லத்திலும் உள்ளத்திலும் இருக்கிற கஷ்டங்களை அல்லாஹ் அகற்றி வைப்பானாக. அவனுடைய அருளுக்கும் அவனுடைய பொருத்தத்திற்கும் காரணமானவர்களாக அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தையும் அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. கடைசி வரை ஆஃபியத்தோடு வாழ அல்லாஹ் அருள் செய்வானாக. கண்ணியமான வாழ்க்கையை முழு உம்மத்துக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன். அன்பானவர்களே, குர்ஆன் இருக்கு பாருங்க, ஒரு சக்தி வாய்ந்தது, ரொம்ப சக்தி வாய்ந்தது. எவ்வளோ சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லணும்டா, ஒருவர் குர்ஆன் எடுத்து ஓதுறாரு. ஓதும்போது அவருக்கு ஒரு ஆசை, குர்ஆனை ஓதிட்டு இந்த துவாவை கேட்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறாருன்னு வச்சுக்கிறேங்க. துவா கேட்கலான்னு நினச்சிக்கிட்டு குர்ஆன் ஓதுறாரு. குர்ஆன் ஓதிட்டு இந்த துவா கேட்கணும், முடித்தோன்னு இந்த துவா கேட்கணும் அப்படின்னு ஆசை வச்சு குர்ஆன் ஓதுறாரு. அவர் ஓதுறதுல இன்ட்ரெஸ்ட் காட்டிக்கிட்டு இருக்கிறாரு. கடைசியில் என்னமோ கேட்க வேண்டிய துவாவை மறந்துட்டார். பட்டுன்னு குர்ஆனை மூடி வச்சுட்டு புறப்பட்டு போயிட்டார். இப்படி சில நேரங்களில் நடக்கும். நம்ம குர்ஆனை, ஏன்னா குர்ஆன் ஓதி முடிச்சோன்னு கேட்குற துவாவுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. குர்ஆன் ஓதி முடிச்சுட்டு கேட்குற துவாவுக்கு இப்படி தான் ஆசைப்பட்டார். குர்ஆன் ஓதிட்டு கேட்கலான்னு ஆசைப்பட்டார். என்னமோ திடீர்னு யாராச்சும் கூப்பிட்டுருவாங்க, இல்லை பட்டுன்னு மறந்துடலாம், பல காரணம் இருக்குது. பட்டுன்னு மூடி வச்சுட்டு போயிட்டார். இப்போ அல்லாஹ் எவ்வளோ கண்ணியமானவன், எவ்வளோ மகத்துவமானவன், அருளாளன் பாருங்க. இவர் இந்த குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆசை வச்சார்ல, இதுக்கு துவா கேட்கணும், இதுக்கு துவா கேட்கணும். குர்ஆன் ஓதும் போது சில ஆசைகள் வரும், இதை முடிச்சுட்டு இதுக்கு துவா கேட்கணும்லாம் ஆசைப்பட்டுருப்பார்ல. ஆனால் கேட்கல. ஆசைப்பட்ட அனைத்தையும் கேட்காத இவருக்கு கேட்டவர், அழுது கேட்டவர், மன்றாடி கேட்டவர் எப்படி அவருடைய துவாவுக்கு அல்லாஹ் முக்கியத்துவத்தை தந்து அங்கீகரிப்பானோ அதுபோன்று அங்கீகரிக்கிறான் என்று மார்க்கம் சொல்லுகிறார். அவ்வளோ சிறப்பு. இவர் கேட்கல, கைதூக்கி குர்ஆன் ஓதும்போது அப்படி ஒரு எண்ணம் இவருக்கு வந்துச்சு, கேட்கணுன்ற எண்ணம் வந்துச்சு. நம்ம கஷ்டங்களை பற்றி கேட்கணும், வீட்டினுடைய பரக்கத்துக்காக கேட்கணும்னு நினச்சிக்கிட்டே குர்ஆன் ஓதிக்கிட்டே இருக்கிறார். அப்படி ஓதினால் மறந்து விட்டாலும் கூட அது கிடைத்து விடும் என்கிறது மார்க்கம். பற்றியதான் குர்ஆன் ஒரு மனிதரை நல்லவராக மாற்றிவிடும். எவ்வளோ அவர் தவறான அல்லது நெருக்கடியான வாழ்க்கையில் மாட்டிக்கொண்டிருந்தாலும் அவரை நல்லவராக மாற்றுவது குர்ஆன் தான். அவ்வளோ சூப்பராக மாற்றிடும். நல்லவராக மாற்றிட்டா நம்ம கவலை கிடையாது. ஏண்டா வஹுவயத்தவல்ல சாலிஹீன், நல்லவர்களுக்கு யார் பொறுப்பேற்றுக் கொள்கிறா? அல்லாஹ்வே பொறுப்பேற்றுக்கிறோம். நல்லவங்களுக்கு எந்த கஷ்டமும் தேவையில்லை. குர்ஆன் சொல்லுகிறது, நீ நல்லவனை ஆயிரே, எல்லாத்துக்கும் அல்லாஹ் பொறுப்பேற்றுக்குருவான்னு சொல்லுது. குர்ஆன் ஓதுறவங்களை பாருங்களேன், நல்ல குணம் உள்ளவங்களா பெரும்பாலும் இருப்பாங்க. உண்மையாக நல்ல குர்ஆனை ஓதுனா, குர்ஆனை உரிய முறையில் ஓதுனா அவங்களுக்கு பலவிதமான உதவி. சாதாரணமாக பேசுவாங்க, ஆனால் பயம் வந்துடும். அவங்கள்ட்ட பேசுறதுக்கு ஒரு பயம் வரும். குர்ஆன் ஓதுறவங்களுக்கு, சரியாக ஓதுறவங்கள்ட்ட பேச பயம் வரும். அவங்க சாதாரணமாக தான் இருப்பாங்க, பேச என்னமோ பயம் வரும். அப்போ குர்ஆனை ஓதுற முறையில் ஓதுறதுல என்ன? அதை மதித்து ஓதுறது. குர்ஆனை மதித்து ஒரு ஆளை இப்போ அப்பா அம்மா வீட்டில் பார்த்துக்கிறோன்னா மரியாதையோடு பார்த்துக்கணும், அப்போ தான் நன்மை. இந்தப்படி காசை, இந்தப்படி மாத்திரை, இந்தப்படி அப்படின்னு அதுலலாம் கவனிக்கிறது இல்லை. அது பேர் கவனிக்கிறது கிடையாது. அப்படி கவனிச்சா கவனிக்கிறதா?
அதை அல்லாஹ் விரும்பவும் இல்லை. அப்ப உரிய முறையில மரியாதை கொடுக்கணும். இந்த பில்கீஸ் அம்மையாவுடைய வரலாறு நீங்க கேட்டிருப்பீங்க. சுலைமான் நபி பல்கீஸ் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு கேள்விப்பட்டிருப்பீங்க. பல்கீஸ் அம்மா அரசியா தான் இருந்தாங்க, சுலைமான் நபியும் அரசராக இருந்தாங்க. அப்ப ஹுது பறவை தான் கண்டுபிடிச்சு வந்து இப்படி ஒரு செய்தியை சொல்லுது. சூரத்து நம்லில் இந்த செய்தி இருக்குது. சூரத்து நம்லில் ஒரு ஹுதுன்னு ஒரு பறவை போயிட்டு இப்படி ஒரு ஆட்சி நடக்கிறதையும் அவங்கெல்லாம் என்ன செய்யறாங்க, அல்லாஹ் விட்டுட்டு வேற இதுக்கு சஜிதா செய்யறதெல்லாம் கண்டுபிடிச்சு வந்து சுலைமான் நபிகிட்ட சொல்லுது. நீங்க அந்த சூரத்தை நம்மளை வாசிச்சா தெரியும். அந்த செய்தியை சொன்னது ஹுது பறவை. அப்புறம் விசாரிக்கப்பட்டா அந்த அரசிக்கு ஒரு பழக்கம், பில்கீஸ் அம்மையார் முன்னாடி இருந்த வாழ்க்கை, பின்னாடி அவங்க உயர்ந்த நிலைக்கு ஆளாயிட்டாங்க, அது வேற விஷயம். முன்னாடி இஸ்லாம் வருவதற்கு முன்னாடி அவர்களுடைய நிலைப்பாடு, அந்த ஒவ்வொரு அரசருக்கும் ஒரு குணம் இருக்கும்ல, அந்த குணம் பில்கீஸ் அம்மையார்கிட்ட இருந்துச்சு. இஸ்லாத்துக்கு முன்னாடி என்ன செய்வாங்கன்னு சொன்னா, எந்த நாட்டிலே அந்த கடிதம் வந்தாலும் அந்த கடிதத்தை பார்த்தோன்னு கிழிச்சு போட்டுருவாங்க. கடிதத்தை சில பேருக்கு அடுத்தவங்க எழுதிட்டு அதை மதிக்கிறது இல்லை, பட்டுன்னு கிழிச்சு போட்டுருவாங்க. எனக்கே லெட்டர் எழுதுறாரா, எனக்கு அழைப்பா, என்னிடத்திலேயே அவருடைய பவரை காட்டுறாரான்னு சொல்லி நம்ம கிழிச்சு போட்டுருவோம். எந்த அரசுலேருந்து லெட்டர் வந்தாலும் கிழிச்சு போட்டுருவோம். அப்படி ஒரு செயல்பாடு பில்கீஸ் அம்மையார்ட்ட இருந்துச்சு ஆரம்பத்தில், அரசியா இருக்கும்போது. பின்னாடி அவர்கள் உயர்ந்த நிலைக்கு வந்துட்டாங்க. ஏன்னா சுலைமான் நபியினுடைய மனைவி ஆயிட்டாங்கல்ல, ரொம்ப உயரமான நிலைக்கு வந்துட்டாங்க. அப்ப சுலைமான் நபி இந்த செய்தியை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த அம்மையார் எப்போ போனாலும் லெட்டரை படிச்சோடனே கிழிச்சு போடும். ஃபர்ஸ்ட் செய்தியை படிச்சா கிழிச்சு போடும். அப்படி ஒரு செய்தி. இந்த அம்மாவுக்கு இஸ்லாத்தை பற்றி அழைப்பு கொடுக்கணும். என்ன செய்யறது? சுலைமான் நபி, அல்லாஹ் சுலைமான் நபியை சாலிஹீன் சொல்றானா இல்லையா குர்ஆன்ல? சாலிஹீன்களுடைய செயல்பாடு அப்படிதான் இருக்கும். என்ன செய்யறாங்கடா, இந்த சூரத்து நம்மள பாருங்க, இன்னஹு மின் சுலைமான் வ இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இடையில வரும். அங்க மட்டும் தான் பிஸ்மில்லா வரும். இடையில பிஸ்மில்லான்னு குர்ஆன்ல வருது, அங்கன தான் வரும் இடையில சூரத்து நம்மள. சரி, நம்ம ஒரு பேச்சுக்கு என்ன வருது, அது சுலைமான் இடத்திலிருந்து இந்த லெட்டர் வருகிறது. இன்னஹு மின் சுலைமான் வ இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளால நிகழற்ற அன்பால அல்லாஹ்வின் பெயரை கொண்டு வருது. இப்ப நீங்க சொல்லுங்க, பிஸ்மில்லாவை ஃபஸ்ட்டு எழுதணுமா, பேரை ஃபஸ்ட்டு எழுதணுமா? நம்மளாம் லெட்டர் எழுதுனா எப்படி எழுதுவோம்? பிஸ்மில்லாவை தானே ஃபஸ்ட்டு போடுவோம், அப்புறம் தானே பேர் போடுவோம், அதானே முறை. ஆனால் குர்ஆன் எடுத்து பாருங்க, இன்னஹு மின் சுலைமான் இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லா ரெண்டாவது இருக்கும். ஆனால் முறை அப்படி இல்லை. முறை எப்படி எழுதணும்? பிஸ்மில்லாவை மேலே போட்டு அப்போ தான் டூ அட்ரஸ் போடணும். டூ அட்ரஸ் போட்டுட்டு அப்புறம் ஃப்ரம் அட்ரஸ் போடுவாங்க. இதுதான் முறை. அது என்ன, பிஸ்மில்லாவுக்கு முன்னாடி சுலைமான் நபி பேர் வந்திருக்குது? பிஸ்மில்லா தானே முதல்ல வரணும். அவங்க எவ்வளோ பெரிய அல்லாஹ் அவர்களுக்கு ஞானத்தை சுலைமான் நபி கொடுத்திருந்தா பாருங்க. அந்த அம்மா பார்த்தோன்னே கிழிச்சிரும், ஃபர்ஸ்ட் எடுத்து கிழிச்சிரும்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னே ஃபர்ஸ்ட் பிஸ்மில்லாவை எழுதுனா அந்த பிஸ்மில்லாவை கிழிச்சிரும். பிஸ்மில்லா கிழிக்கப்படக்கூடாது, சுலைமான் என்ற என் பேர் கிழிக்கப்படலான்னு நினைச்சாங்க. அந்த அம்மா கிழிக்கிறதா இருந்தா இந்த மின் சுலைமான் கேட்டோன்னு கிழிக்கட்டும், பிஸ்மில்லாவை கிழிச்சிட வேண்டாம். என்ன ஒரு ஞானம் பாரு. அதனாலதான் இன்னஹு மின் சுலைமான் வ இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லா பின்னாடி இருக்கும். இதை பார்த்து அல்லாஹ் சிலாகித்து சொல்லுவான். சுலைமான் நபியினுடைய செயல்களை சிலாகித்து சொல்லுவான். குர்ஆனுடைய ஒரு பிஸ்மில்லா வார்த்தையை கூட இவ்வளவு தூரம் கிழிச்சிடக்கூடாது. கிழிக்கல, அந்த அம்மா கிழிப்பாங்களான்லாம் தெரியல. அப்புறம் சுலைமான் நபி கடிதத்துக்கு அவங்க சரணாகதி ஆயிட்டாங்க, அது வேற விஷயம். ஆனாலும் அவர்களுடைய செயல்பாடு இப்படி இருந்துச்சுங்கிறத கவனிச்சு கிழிச்சிட்டா என்ன பண்றது? என் பேரு கிழிக்கப்பட்டாலும் பிஸ்மில்லா கிழிக்கப்படக்கூடாதுன்னு நினைச்ச இந்த சுலைமான் நபி அல்லாஹ் தஆலா சாலிஹீன் என்று சொல்கிறான். யோசிச்சு குர்ஆனுடைய ஒரு வசனத்துக்குரிய சிறப்புகள் இப்படி இருக்குது. அந்த குர்ஆன்ல ஒரு வசனமாக இது இப்போ உட்கார்ந்துருச்சா இல்லையா? குர்ஆன் பின்னாடி வந்ததுதான். குர்ஆனுடைய ஒரு வசனமாக இருக்கிறதா இல்லையா? அது அன்பானவர்களே, குர்ஆன் அவ்வளவு பெரிய வேலை செய்ய, சாதாரண கிராமத்து ஆள் கூட குர்ஆனை உரிய முறையில் அதை மரியாதை கொடுத்து படிக்க
போய் பேச முடியும், எவ்வளவு பெரிய ஆளையும் சந்திக்க முடியும். சாதாரண ஆள் இல்லை, பெரிய பெரிய ஆளுகளை கூட தைரியமாக போய் சந்திக்க முடியும். அவ்வளோ ஆற்றல் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்துருவோம், அவ்வளோ சக்தி அல்லாஹ் கொடுத்துருவோம். எப்படி பாருங்க, ரிபி இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அப்படின்னு ஒரு சஹாபி, அவர்கள் ஒரு கிராமத்தில் பிறந்தவர்கள் தான், அரபு குலத்தவர்கள். இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், பாரசீக நாட்டினுடைய அரசராக இருக்கக்கூடிய மன்னரை, அதாவது ருஸ்துமை சந்திக்க போகிறார்கள். எவ்வளவு பெரிய தைரியம் வேணும்! தனியாக போய் சந்திக்கிறார்கள். தனியாக சந்தித்து பேசுகிறார்கள். அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும். நீங்கள் வைத்திருக்கக்கூடிய மதங்கள் உங்களை அநீதியின் பக்கம் அழைக்கிறது. இஸ்லாம் மட்டும்தான் உங்களை நீரத்தின் பக்கம் அழைக்கிறது. நீரத்தின் பக்கம் வாருங்கள். நீங்கள் நீரத்தின் பக்கம் வரவில்லை என்றால் உங்களிடத்தில் நாங்கள் போர் செய்வோம் என்று பெரிய மன்னராக, பெரிய ஜாம்பவானாக இருந்த ருஸ்துமிட்ட பாரசீக மன்னர்கிட்ட போய் ஒரு தைரியமா பேச முடியும்னா என்ன விஷயம்? ஒரு தைரியம் வேணும். பெரிய பெரிய பலமான சஹாபியெல்லாம் இல்லை, பெரிய ஃபேமஸான ஆளும் கிடையாது. சாதாரண கிராமத்தில் பிறந்த சராசரியான ஒரு தோழருக்கு இவ்வளோ பேச முடியுதுன்னா என்ன காரணம்? மன்னர் சொன்னானா, ருஸ்தும் சொன்னானா, என்ன சொன்னா தெரியுங்களா? தன்னுடைய கூட இருந்தவர்கிட்ட, அமைச்சர்கள்ட்ட, அரண்மனையில் இருந்தவர்கிட்ட, என்னமா பேசுகிறார் பார்த்தீங்களா, இவருடைய பேச்சை பார்த்தீங்களா, இவர் எவ்வளோ அழகா பேசுகிறார் பார்த்தீங்களா, அப்படின்னு எவ்வளோ தைரியமா பேசுகிறார் பார்த்தீங்களான்னு கூட இருந்தவங்க சொன்னாங்களாம். அவர் ட்ரெஸ்ஸை பற்றியெல்லாம், ஏன்னா ட்ரெஸ்ஸு அவ்வளோ பழைய ட்ரெஸ்ஸு, அவர் ஒரு சாதாரண எளிமையான ஆள் போடுற ட்ரெஸ்ஸு, அவர் ட்ரெஸ்ஸை பார்த்தீங்களான்னு எல்லாம் கேட்டாங்களாம். இவர் சொன்னாரா, அவர் பேச்சை பார்த்தீங்களான்னு சொன்னார். அரபுகள் ட்ரெஸ்ஸுக்கு மரியாதை தரமாட்டார்கள், உணவுக்கு மரியாதை தரமாட்டார்கள். அவர் சொல்லுகிறார் ருஸ்தும், ஆனால் அவர்கள் ஒரு கொள்கையில் முடிவு எடுத்துவிட்டால் அதில் உறுதியாக இருப்பார்கள். அவர் சொன்னார், நான் திடீர்னு இப்படி சொன்னீங்கன்னா எப்படி, ஒரு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொன்னோடனே எங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, எதுவாக இருந்தாலும் 3 நாளைக்கு தான் அவகாசம், 3 நாள் தான் தரேன், அதுக்குள்ளே முடிவு எடுத்து சொல்லுங்கன்னு தைரியமாக சொன்னாங்க. ஒரு மன்னன்ட்ட போய் தனியாக ஒரு ஆளாக இவ்வளோ தைரியமாக பேச முடிகிறது என்று சொன்னால் அது காரணம் குர்ஆனுடைய வாழ்க்கை அவர்களிடத்தில் இருந்தது. அதனால் இப்படி பேச முடியுது. குர்ஆனுடைய வாழ்க்கை இருப்பவர்கள் எவ்வளோ பெரிய ஆளையும் சந்திக்கலாம், எவ்வளோ பெரிய எதிரிகளை லேசாக சந்திக்க முடியும் என்று குர்ஆனை படித்தவர்கள், அவர்களுடைய வரலாறுகள் நமக்கு பாடமாக சொல்லித் தருகிறது. அன்பானவர்களே, அந்த குர்ஆனுடைய விளக்க உரைதான் வாரந்தோறும் நாம் கண்டு வருகிறோம். அல்லாஹ் குர்ஆன் படி வாழுகின்ற அந்த உயர்ந்த நசீபை அல்லாஹ் நமக்கெல்லாம் தந்தருள்வானாக. சூரத்துல் பக்ராவினுடைய 83வது வசனம், அந்த வசனத்தை சென்ற வாரமும் நாம் பார்த்தோம். அதனுடைய ஆயத்தை நிறைவு பெறவில்லை. அன்பானவர்களே, சென்ற வாரத்தில் அல்லாஹ் பனி இஸ்ரவேலர்களுக்கு சொன்ன சில ஒழுக்கங்களை பற்றி பார்த்தோம். வைதா அகதுனா மீசாக பனி இஸ்ராயில், பனி இஸ்ரவேலர்களிடத்தில் நாம் ஒப்பந்தம் எடுத்தோம். எப்படி? அல்லாஹ் லா தஅபுதூன இல்லல்லாஹ், அல்லாஹ் தவிர வேற யாரையும் எதையும் நீங்கள் வணங்கக்கூடாது. அடுத்து வபில் வாலிதைன் இஹ்சானா, பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் உடன்படிக்கை எடுத்தோம். அதேபோல் வதில் குர்பா வல் யதாமா வல் மசாகீன், உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் மிஸ்கின்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்ய வேண்டும். வகூலு லின்னாஸி ஹுஸ்னா, மக்களிடத்தில் அழகாக பேச வேண்டும் என்று பனி இஸ்ரவேலர்களுக்கு சொன்னாங்க. பனி இஸ்ரவேலர்கள் யோசிச்சு பாருங்க, பனி இஸ்ரவேலர்களுக்கு சில உதாரணங்களை காட்டி அல்லாஹ் நம்மளை நெறிப்படுத்தி இருக்கிறான். பனி இஸ்ரவேலர்கள்ட்ட சொல்லுவான், அதன் வழியா நம்மளுக்கு சில பாடங்கள் இருக்கும். இது பனி இஸ்ரவேலர்களுக்கு சொல்லணும்னா குர்ஆன்ல எதுக்கு சொல்லணும்? நம்ம அப்படி வாழணுங்கிறதுக்கு தான் சொல்லலாம். ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, 2 சஹாபாக்கள், ரசூல்லா வர்ற நேரம் பார்த்து 2 சஹாபாக்கள் பேசிக்கிறாங்க. எப்படி பேசிக்கிறாங்கன்னு சொன்னால், நான் யார் தெரியுமா, எங்கள் வாப்பா யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க, இவங்க நான் யார் தெரியுமா, எங்கள் வாப்பா தெரியுமா அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் தன்னுடைய பரம்பரை சிலாகித்து சொல்கிறார். இன்றைக்கி அப்படி தானே,
சிலாயத்து சொல்ற பழக்கம் இருக்கும்ல, தன்னுடைய பரம்பரையை இவர் சிலாயத்து சொல்ற. இப்படி பேசிட்டு இருக்கும்போது ரசூல்லா வர்றாங்க. ரசூல்லா வந்து சொல்றாங்க, எப்படி நெறிப்படுத்துறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தோழர்களே, பனி இஸ்ரவேலர்கள் அவர்களில் ஒரு சிலர், ஒரு 2 பேர் மூசா நபிக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு, அதில் ஒருத்தர் சொன்னாரு, நான் யாரு தெரியுமா? இங்க சொன்னது மாதிரி எங்க அல்லாஹ் முந்தைய உம்மத்தை இந்த உம்மத்துக்கு பாடமாக்கி தந்தான். நான் யார் தெரியுமா? நான் இன்னாருடைய மகன், இன்னாருடைய மகன், இன்னார் 9 தலைமுறை சொன்னாராம். இன்னைக்கு நம்ம சொல்லுவோம், மெட்ராஸில் நாங்கள் 50 வருஷமா இருக்கிறோம், 10 தலைமுறையா இருக்கிறோம், நேற்று வந்துட்டு நீ இப்படி ஆட்டம் போடுறியா? சில பேர் கேட்பாங்க, அப்படி நீ 10 வருஷமா இருக்கிற, நீ இன்னைக்கு ஆட்டம் போடுறியா? அதில் ஒரு பெருமையே கிடையாது. அதில் என்ன பெருமை இருக்குது? 9 தலைமுறை சொன்னாராம், நாங்கள் யாரு தெரியுமா? எங்க வாப்பா யாரு தெரியுமா? எங்க வாப்பா யாரு தெரியுமான்ட்டு. ஒருத்தர் சொன்னாராம், இன்னொருத்தர், உன் அளவுக்குலாம் நான் பரம்பரைலாம் இல்லை, எங்க வாப்பா எனக்கு தெரியும், எங்க வாப்பாவுடைய வாப்பா எனக்கு தெரியும், ஆனா அவங்க 2 பேரும் முஸ்லீமாக இருந்தாங்கன்னு எனக்கு தெரியும், அவங்க 2 பேரும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருந்தாங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு அவர் சொன்னார். இந்த 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போதே அல்லாஹ் வஹி அனுப்பிட்டான். மூசா நபிக்கு வஹி அனுப்பி, இந்த 9 தலைமுறையை சொன்னான் பார்த்தீங்களா, அவன்கிட்ட சொல்லிருங்க, 9 பேரோடு சேர்த்து இவன் 10வது ஆளாக நரகத்தில் கிடப்பான் என்று சொல்லுங்க. நரகத்தில் கிடப்பான் என்று சொல்லுங்க. அதுல என்ன பெருமை இருக்கு? என் பாப்பாவுடைய பாப்பாவும் முஸ்லிமானவர்களாக எனக்கு தெரியும் சொன்னார் பாருங்க, அவருக்கு ஜன்னத்தை கொடுப்பதாக சொல்லுங்கள் என்று சொன்னான் மூசா நபியிடத்தில். அல்லாஹ் மூசா நபியிடத்தில் சொன்னதை முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களுக்கு சொல்றார். அப்போ முந்தைய உம்மத்தில் நடக்கிற அந்த செய்திகள் இந்த உம்மத்தை தவறி போகாம, அவர்கள் ஒரு தவறான முடிவு எடுக்காமல் இருக்க பெரும் உதவியாக இருக்கிறது. அப்ப பெற்றோர்களை அவர்கள் மதிக்கவில்லை. யாரு? பனி இஸ்ரவேலர்கள். நம்ம மதிக்கணும், பெற்றோர்களை நம்ம மதிக்கணுங்க. மதிக்கணும் என்ன? வீட்டில் வச்சுக்கிறது மட்டும் இல்லை, வீட்டில் வச்சுக்கிறது மட்டும் மதிக்கிறது, அப்படியே மதிக்கிற. அப்படியே ஒரு தடவை ஒரு தாபியுடைய வரலாறுல வருது, ஒருத்தர் ஒரு தாபியை பார்க்க வந்தாராம், ஒரு இறைநேசர் பார்க்க வந்தப்ப உள்ள அவங்க அம்மா இருமுறை சவுண்டு கேட்டுச்சு, இருமுறை சவுண்டு. அப்போ வந்தவர் கேட்டாராம், 2 பேரும் பெரியவங்க, உங்கள் கூட தான் உங்கள் அம்மா இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டாங்களா. சில நேரத்தில் கேட்பாங்கல்ல, அம்மா உள்ளேருந்து இருமுறை சவுண்டை கேட்டாலும் உங்கள் கூட தான் உங்கள் அம்மா இருக்கிறாங்களா. அவர் சொன்னாராம், இல்லை அப்படி இல்லை, அவங்க கூட தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. என்ன அழகான வார்த்தை பாரு. இன்னைக்கு நம்ம என்ன சொல்கிறோம்? ஆமாம், என்ன பண்ண, இத்தனை பேர் விட்டுட்டாங்க, நான் தான் வச்சுக்கிட்டு இது பண்ணுறேன், இப்படிலாம் பேசுகிறவங்க இல்லை, என்ன நன்மை கிடைச்சிட போகுது? இந்த மாதிரி சிந்தனையில் 100 வருஷம் வாப்பா அம்மாவை பார்த்துக்கிட்டாலும் என்ன கிடைச்சிட போகுது? அவர் சொல்றாரு, வாப்பா அம்மா கூட தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். உள்ளிருந்த உம்மா சொன்னாங்களாம், வாப்பா அப்படி சொல்லாதம்மா அப்படின்னு சொன்னாங்களாம். அப்படி சொல்லாதம்மா, உன் கூட தானம்மா நான் இருக்கிறேன்னு சொன்னாங்களாம் உம்மா. அம்மா அப்படி சொல்லக்கூடாதும்மா, அது மரியாதை இல்லைம்மா, என்ன இருந்தாலும் என்னை பெற்று வளர்த்து ஆளாக்கி என்னை இவ்வளவு தூரம் வருவதற்கு காரணமாக அல்லாஹ் உங்களை வச்சிருந்தாம்மா, அதனால என் கூட நீங்க இருக்கிறேன்னு சொல்றதை விட உங்க கூட நான் இருக்கிறேன்னு சொல்றதுல எனக்கு ஒரு மரியாதை இருக்குதுமா, அதனால அப்படி சொல்றோமான்னு சொன்னப்ப, வாப்பா அதெல்லாம் சரிதான் வாப்பா, ஆனால் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடாது இல்லை அப்படின்னு. அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடாது இல்லை. அந்த தோழருக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா கரெக்டாக தான் பேசுகிறோம், இன்னும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யும் இல்லை. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இம்மா எவ்வளவு இந்த கிபர், வயதானவர்கள் பெற்றோர்கள், அஹதுகுமா கிலாகுமா, 2 பேரோ 2ல் ஒருவரோ உயிரோடு இருந்து இந்த கேங்கிறான், உங்களிடத்தில் இருந்தால் என்று சொல்லுகிறான். அப்ப வயதாகிவிட்டால் அவர்கள் உங்களிடத்தில் இருக்கிறார்கள் என்றுதான் அதற்கு பொருள். அவ்வளவு அழகா அந்த ஆயத்தை எல்லாம் பயன்படுத்தலாம் பாருங்க. இந்த கிபர், உங்களிடத்தில் முதியவர்களாக அவர்கள் இருந்தால், அப்ப இளமையா இருக்கிற வரையும் பிள்ளைகள் அவர்களிடத்தில் இருக்கிறார்கள்,
வயதாகிவிட்டால் பிள்ளைகளிடத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் அழகா குர்ஆன்ல சொல்றான். பாப்பா, குர்ஆன்ல அப்படிதானமா வருது. வயசாயிட்டா உம்மா பாப்பா பிள்ளைங்கிட்ட தானே இருக்கணும், அப்படித்தானே குர்ஆன்ல வருது. அதனால இப்படி சொல்லு வாப்பா, ஏண்டா என் பிள்ளை நாளைக்கு குர்ஆனுக்கு மாற்றமாக பேசிவிட்டான் என்று அல்லாஹ் கேட்டுவிடக்கூடாது. இந்த உம்மாவுக்கு குர்ஆனுக்குள் இருந்த ஆழமான சிந்தனை பாருங்க. குர்ஆனை எவ்வளவு படிச்சிருப்பாங்க எங்க, இந்த மாதிரி விளங்குறா குர்ஆன் அந்த அம்மா எவ்வளவு படிச்சிருப்பாங்க. குர்ஆனை படிக்காம இதை விளங்க முடியுமா? இப்படி பேசாதாமான்னு சொன்னாங்க. அல்லாஹ் அக்பர். யோசிப்பாரு. சஹாபி உடனே சரிகம்மான்னு சொன்னாங்க. அந்த தோழர் சரிகம்மா அப்படின்னு சொன்னாங்க. பெற்றோர்களை அல்லாஹ் சொல்லுவோம், உங்களிடத்தில் உங்கள்கிட்ட நம்ம கிட்டையும் வச்சுக்கிறலாம், நம்ம பணத்தை செலவழிக்கலாம், அல்லது ஒரு இடத்துல தான் அவர்களுக்கு உதவி செய்யலாம். கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் சொல்லக்கூடாது. அது கூட எப்படி எல்லாம் சொல்றான், அவர்களிடத்தில் கனிவோடு நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறான். அந்த இடத்துல உங்க கையில கொடுத்துட்டா அல்ல, 2 பேரை கொடுத்துட்டா, நீங்க நடத்துறதுல தான் இருக்குது. நீங்க எந்த இடத்துல அவர்கள் வைக்க போறீங்க? ஜன்னத்தை வாங்குற இடத்துல வைக்க போறீங்களா, நரகத்தை வாங்குற இடத்துல வைக்க போறீங்களா? ஒரு தாய் பிள்ளைய பார்க்க வந்தாகலாம். வலிமார்கள் வரலாறுல இந்த செய்தி இருக்கு. தாய் பிள்ளைய பார்க்க வந்தாங்க. பையனுக்கு ரொம்ப ஜுரம், கடுமையான ஜுரம், கைகாலெல்லாம் நடுக்கிற மாதிரி ஜுரம். 2 நாளாக உமாவை பார்க்க போகலை. சரி, 2-3 பிள்ளைங்கள இருந்தால் உமா வந்து பெரியவர் வீட்டில் இருப்பாங்க, அடுத்து பிள்ளைங்க பொம்பளை பிள்ளை வீட்டில் எல்லாம் இருப்பாங்கல்ல. அப்படி இருக்கும்போது இவர் டெய்லி போய் பார்ப்பார். உமாவை வந்து வேறு வீட்டில், அண்ணன் தம்பி வீட்டில், இல்லை அக்கா வீட்டில், தங்கச்சி வீட்டில் விட்டுருந்தா டெய்லி உமாவை பார்க்கணும். அது பிள்ளைகளுடைய பொறுப்பு. அது காசு அனுப்பிட்டோண்டு இல்லை, நம் முன்னோர்கள் அதை கற்றுக் கொடுக்குறார்கள். டெய்லி உமாட்ட போய் உட்காந்து நேரத்தை அவங்களுடைய செய்திகள் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. ஆனால் 2 நாளாக போகலை. கடுமையான ஜுரம், புள்ள வரலைன்னு சொல்லி உம்மா தேடி வந்துட்டாங்க. உம்மா வந்துட்டாங்க, பிள்ளைய காணலையே, புள்ள என்ன ஆச்சோன்னு சொல்லி உம்மா தேடி வந்து பார்த்தா உம்மா வராங்கிற செய்தி கிட்ட வந்தோடனே தெரிஞ்சிருச்சு. உடனே ஜுரத்தில் படுத்து கிடந்தவர் உடனே மனைவிட்ட சொன்னாராம், ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை விடுவான், ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை கொடு அப்படின்னு சொல்லி நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு, அது ஜுரத்தில் இருக்கும்போது நம்ம ட்ரெஸ் எப்படி இருக்கும் இல்லையா, சட்டை போடாமல் இருப்போம், அது போடாமல் இருக்கும். நல்ல ட்ரெஸ் எடுத்து நல்லா இருக்கிற மாதிரி தன்னை சரி பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டாங்க, நல்லா இருக்கிற மாதிரி. அம்மா வந்தாங்கன்னா, என்ன வாப்பா 2 நாளாக பார்க்க வரலையே, 2 நாளாக பார்க்க வரலையே அந்த அம்மாவை அப்படின்னு. அம்மா கொஞ்சம் வேலை ஆயிடுச்சும்மா, எனக்கு வர முடியாமல் போயிடுச்சுமா, உள்ளுக்குள்ளே ஜுரம் கொதிக்குது, வர முடியாத நிலை. கொஞ்ச நிமிஷம் முன்னாடியும் படுத்து கிடந்தாரு, எந்திரிச்சு உட்கார முடியல. தாய் வந்துகிட்டான்னு தெரிஞ்ச உடனே தாயை வர வச்சுட்டேன்னு மனசுக்குள்ள கவலை. ஒண்ணு தாய்க்கு முன்னாடி நல்லா இருக்கிற மாதிரி உட்காந்து பேசுறாங்க. அம்மா கொஞ்சம் வர முடியாம போச்சு, வந்து பார்க்குறோமா நான் அப்படின்னு சொல்லி தாய்க்கு வேண்டிய மரியாதையை, அவர்களுக்கு செய்ய வேண்டிய உபசரிப்பெல்லாம் செஞ்சு தாய் வெளியே போனோடனே உடனே எழுந்தவர் சரிந்து மயங்கி விழுந்தார். அந்த ஜுரத்திலே மல்லு கட்டிக்கிட்டு இருந்தார்ல, மயங்கி கீழே விழுந்துட்டார். கொஞ்ச நேரம் கழிச்சு தண்ணி தெளிச்சு எழுப்பி பிள்ளையெல்லாம் கேட்டாங்களாம், ஏன் வாப்பா இப்படி இருக்கணும், உங்க உம்மா தானே வந்தாங்க. யார் வந்தா? உங்க உம்மா தானே வந்தாங்க. உங்களுக்கு முடியலடா ஒரு துவா ஓதுவாங்க, உங்களுக்காக துவா செய்வாங்க, காரணத்தை தெரிஞ்சுக்கிடுவாங்க, போகலைங்கிற காரணத்தை தெரிஞ்சுக்கிடுவாங்க. ஏன் வாப்பா நீங்க நல்லா இருக்கிற மாதிரி நடிக்கணும், என்னத்துக்காக நடிக்கணும்? எனக்கு கேட்டப்ப பிள்ளைகள்கிட்ட வாப்பா இந்த முடியாத தருணத்தை சொன்னாராம், இல்லை நான் இந்த நிலையில இருக்கிறேன்னு தெரிஞ்சா எங்கள் உம்மா எவ்வளோ வேதனைப்படுவாங்கிறது ஒரு தகப்பனாக இருந்து நான் தெரிஞ்சுக்கிறேன். ஒரு தகப்பனாக இருந்து என்னால் உணர முடியுது. நான் படுற கஷ்டத்தை எங்கள் அம்மா பார்த்தாங்கண்டா நான் போகிற வரைக்கும் அவர்களுடைய இதயத்தில் அந்த கஷ்டம் இருந்துக்கிட்டு இருக்கும். ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க, பிள்ளைக்கு என்னாச்சுன்னு சொல்லி ஒழுங்காக எதையும் குடிக்க மாட்டாங்க, என்னாச்சுன்னு சொல்லி. என் தாய்க்கு அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை கொடுக்க நான் விரும்பலேன்னு சொன்னார். இப்படி பாருங்க, அந்த மாதிரி கஷ்டம் கூட கொடுக்க விரும்பல.
இப்படி நம் முன்னோர்கள் பெற்றோர்களை மதிச்ச விதத்தை பாருங்க, எப்படி மதிச்சிருக்கிறாங்க பாருங்க. இந்த மாதிரி வாழ்க்கைகளை நம் மார்க்கம் கொண்டு இருக்கிறது. வாழ்க்கை முறை இவ்வளவு அழகான வாழ்க்கை முறை. இந்த வாழ்க்கை முறை சிறந்த வாழ்க்கை முறை இருக்குமா? ஆனா இன்னைக்கு காலத்துல பாருங்க, ஆபத்தான ஒரு நிலை. சில பேருக்கு இந்த அழகான இஸ்லாமிய வாழ்க்கை முறை பிடிக்காம போகுது. ஒரு சில பேர் இன்னைக்கு வளர்ந்து வர்ற சில பேர் அடுத்த மதத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கை முறை கவரப்படுகிறார்கள் அல்லது அதில் சிக்க வைக்கப்படுகிறார்கள். நடக்குதா இல்லையா? தலையில துணி இல்லாம பொம்பளை பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்க போறதும், வெளியே போய் சுத்துறதும். நம்மள்ட்ட எங்கெங்க பழக்கம் இருக்குது? பொம்பளை பிள்ளைங்க இப்படி பைக்கில் போய் சுற்றி பழக்கம் இருக்குதா? எந்தையும் ஹோட்டலில் போய் உட்காந்து இஸ்லாத்துக்கு முன்னாடி யாரோ ஒருவரோட பேசி பழக்கம் இருக்குதா? இஸ்லாம் அழகான வாழ்க்கை முறையை வைத்து இருக்கிறது. இந்த வாழ்க்கை முறை பெருமைக்குரிய வாழ்க்கை முறை. எவ்வளவு அழகான வாழ்க்கை முறை இது. ஆனா இதை விட்டுட்டு இன்னொரு வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுப்பது எவ்வளவு ஆபத்தானது. அது எங்க நிலையில போகும்? ஷைத்தான்ல அழைச்சிட்டு போயிடுவான் தப்பான வழியில. அங்கிருந்து வந்தவர்களை பார்க்கிறோம். இது வேண்டாம்னு சொல்லி போகும்போது அல்லாஹ் சொல்லுவான், வமை யர்கப் அம் மில்லத்தி இப்ராஹீம் இல்லா மன் ஸஃபிஹ நஃப்ஸா. எவ்வளவு அழகா சொல்றாங்க. இப்ராஹிம் நபியினுடைய மார்க்கத்தை வெறுக்கக்கூடியவர் யார் இருக்க முடியும்? முட்டாளை தவிர, தன்னை புரியாதவனை தவிர. தன்னை புரியாதவனுக்கு எதுவும் புரியாது. மில்லத்து இப்ராஹிமை யாராலையும் வெறுக்க முடியுமா? அல்லாஹ் சொல்றான், வலக்கத் இஸ்தஃபைனாஹு ஃபித் துன்யா. அவரை இந்த உலகத்தில் முஸ்தஃபாவாக மாற்றினோம். இப்ராஹிம் நபி, நம்ம ரசூலுல்லாஹ் முஸ்தஃபா. அது மாதிரி இப்ராஹிம் நபி அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். வைன்னஹு ஃபில் ஆখিরাতি லமினஸ் ஸாலிஹீன். மறுமையில் அவர் சாலிஹின் கூட்டத்தில் இருப்பார் என்று அல்லாஹ் சொல்லுவார். ஒருவர் இருப்பார். அப்ப நம்ம மார்க்கம் இருக்கிறதே, ஷரீஅத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய இந்த மார்க்கம் இருக்கிறதே மில்லத் இப்ராஹீம். இப்ராஹிமுடைய மில்லத் இது. இதை யாராவது புறக்கணிக்க முடியுமா? விளங்காதவன் தான் செய்வான். விளங்குறவன் யாரும் இதை செய்ய முடியுமா? ரோம் நாட்டு மன்னரோடு போர் செய்ய வேண்டிய ஒரு நிலைக்கு போனப்போ ஒரு படை, அதில் ரோம் நாட்டுடைய மன்னன் இஸ்லாமிய படையை பிடிச்சிக்கிட்டான். நல்லா பிடிச்சிக்கிட்டான், நல்லா சிக்கிக்கிட்டான். சிக்கினப்ப அதில் அப்துல்லாஹி இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு தஆலா அவங்களும் இருக்கிறாங்க. இவன் சொல்கிறான், ரோம் நாட்டு மன்னன், இந்த அப்துல்லாஹி இப்னு ஹுதாஃபா சரியான ஒரு மனிதர், இவரை பட்டுன்னு இவரை கொலை பண்ணிடாதீங்க. இவர் நம்ம கிறிஸ்தவ மதத்துக்கு வந்தாருன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், சரியான ஆளு. அதனால அவரை என்ன செய்யணும்னு சொன்னா, நாளைக்கு என்கிட்ட கூட்டிக்கிட்டு வரும்போது பயமுறுத்துற மாதிரி எதையாச்சும் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவான். அம்புகளை அங்கே இங்கேயும் வீசுங்க. உங்களை பார்த்தோன்னே சில வீட்டுக்கெல்லாம் சில ஆளுகளை, கவுன்சிலரை, பெரிய ஆளுகளை பார்க்கும்போது வெளியில் 4 பேர் அடிச்சுக்கிட்டு நிற்பாங்க வாசலில், காம்பவுண்டில். அப்போயே பக்குங்க, ஐயோ என்னமோ பண்ண போகிறாங்களோ. அந்த மாதிரி பயமுறுத்துறதுக்காக 4 அம்புகளை தூக்கி வீசுங்க, அங்கிட்ட இங்கிட்ட வீசுங்க, பார்த்து பயந்துருவார். உள்ளே போகிறாங்க அப்துல்லாஹி இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு தஆலா. அடுத்த நாள் அரசனை அந்த ரோம் நாட்டினுடைய அரசனை பார்க்க போனோடனே இப்படிலாம் நடக்குது. அதெல்லாம் கண்டு அவங்க பயப்படல. அவங்க பார்த்து உள்ளே போனாங்க. உள்ளே போனோன்னே என்னடா எந்த பயமும் இல்லாமல் வராரு அப்படின்னு அவன் நினச்சான். வந்தவுடனே சொன்னானா, எங்கள் கிறிஸ்தவ மதத்துக்கு வந்துருங்கல்ல, அழகாக உங்களுக்கு நிறைய நல்ல வெகுமதிகள், நன்கொடைகளை அள்ளி தருகிறேன். நம்ப மாட்டீங்களா? என் பிள்ளைய கல்யாணம் பண்ணி தரேன், என்னுடைய சொத்துல பாதி தரேன், வரியலா அப்படின்னு கேட்டான். நான் வரமாட்டேன். இந்த தீன் இஸ்லாத்தினுடைய வாழ்வியலை விட்டு நான் வரமாட்டேன். இதை விட சிறந்த வாழ்வியல் முறை எங்கே இருக்கும்? இதை விட்டுட்டு நான் வரமாட்டேன். எப்படி பாருங்க, என்னடா இவ்வளோ பெரிய ஆட்சிக்கு உட்பட்டனா நம் மகளையே கட்டி கொடுக்குறோம், மாட்டேங்கிறாரு. பொருளை அள்ளி கொடுக்குறோங்கிறோம், வரமாட்டேங்கிறாரு. இந்த பொருளுக்கு ஆசைப்பட்டவர்கள் பூமா நபியின் தோழர்கள் அல்ல, பூமா நபியின் பிள்ளைகள் அல்ல. அதுக்கு அவங்க ஆசைப்பட மாட்டாங்க இல்லையா? அவர்களுக்கு இந்த இஸ்லாத்தின் வாழ்வு முறை மீது அவ்வளவு ஒரு இன்பம். இஸ்லாத்தை முதல்ல நம்ம நேசிச்சா அவ்வளோ பெரிய சிறப்பு இருக்கு. அது ஒரு செய்தியை சொல்லிட்டு நான் இங்கே போகிறப்ப, ஒரு தடவை ஹக்கீம் இப்னு ஹிஸாம், விட்ட செய்திக்கு வருவேன் இன்ஷா அல்லாஹ். ஹக்கீம் இப்னு ஹிஸாம்
ஒரு ட்ரெஸ்ஸு ஒன்று பார்க்குறாங்க சந்தையில், மார்க்கெட்டில் பார்த்தா சூப்பர் ட்ரெஸ்ஸு, எவன் நாட்டினுடைய மன்னர் உடுத்துகிற ட்ரெஸ், அப்படின்னு சொல்லக்கூடிய மன்னர் போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸு விற்பனைக்கு ஏலத்துக்கு வந்துருக்கு. ஒன்று அவர் நினைக்கிறாங்க, இந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு போய் நாயகத்துக்கு கொடுத்து அதை போட்டு பார்த்தா அழகோ அழகு, எவ்வளோ சூப்பராக இருக்கு. சஹாபாக்கள் சிந்தனை பாருங்க, தான் வாங்கி மாட்டிக்கிறேன்ல சிந்தனை இல்லை, அதை கொண்டு வாங்கி போய் ரசூலுல்லாவுக்கு போட்டு பார்த்தா எவ்வளோ அழகாக இருக்கும் அவர் யோசிக்கிறாங்க. உடனே எவ்வளோ விலையாக இருந்தாலும் கொடுத்து வாங்கணும், கொண்டு போய் இங்கே நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அவங்கள உடுத்த சொல்லி அவர்களை அந்த ட்ரெஸ்ஸில் பார்த்து அப்படியே அகமகிழ்ந்து போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்து, நாயகமே இது எவன் நாட்டினுடைய மன்னர் உடுத்தின ட்ரெஸ்ஸு வந்து ஏலத்துக்கு வந்திருக்கு, இந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் உடுத்தினா ரொம்ப அழகாக இருக்கும், உடுத்துங்க நாயகம்னு சொன்னோன்னே ரசூலுல்லாஹ் எந்த சஹாபி ஏதாவது அன்பளிப்பு கொடுத்தா வாங்கிக்கிடுவாங்க, சதக்கா வாங்க மாட்டான். அதுவும் ஒன்று வந்து கொடுத்தா அவங்க முன்னாடி அதை போட்டு காட்டி அவங்கள சந்தோஷப்படுத்துவாங்க ரசூலுல்லாஹ். அவங்க சந்தோஷப்படுறதுக்கு இல்லை, அந்த சஹாபி சந்தோஷப்படணுங்கிறதுக்காக செய்வாங்க. அப்படி ஒரு அழகான குணத்தை இந்த உம்மத்துக்கு சொல்லி கொடுத்தார்கள் வாழ்க்கையில். உணவு உடுத்திக்கிட்டு வந்தாங்க, யாரும் பார்த்து ரொம்ப வியந்து போனாங்க. ரசூலுல்லாஹ் ரொம்ப 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 அழகில் பார்த்தாங்க. ரசூலுல்லாஹ் பேரழகு, ரொம்ப அழகில் இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டால் வாங்கி கொடுத்தவருக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்குல்ல. மற்றவங்களை விட ஒரு பொருளை அவருக்கு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லும்போது அதை போட்டுக்கிட்டு வரும்போது அவருக்கு தான் ரொம்ப சந்தோஷம். ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன செஞ்சாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. மாஷா அல்லாஹ். அப்புறம் ரசூலுல்லாஹ் அதை கட்டிட்டு அந்த ட்ரெஸ் எடுத்து தனக்கு பாசமான பிள்ளையான உஸாமா ரலியல்லாஹு கொடுத்தாங்க. யார் இது? ஸைத் ரலியல்லாஹுடைய பிள்ளை. ஸைத் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹுடைய வளர்ப்பு பிள்ளை. உஸாமா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஸைத் ரலியல்லாஹு அடிமை, கருப்பு நிறத்தவர்கள். அவங்களுக்கு பிறந்த பிள்ளை தான் உஸாமா ரலியல்லாஹு, அவங்களுக்கு கருப்பாக தான் இருப்பாங்க. அடிமை தான், அவங்கெல்லாம் அடிமையாக இருந்தோம், அடிமை வம்சம். அதை ரசூலுல்லாஹ் பார்க்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹுக்கு பிடிச்ச பிள்ளை தான். உஸாமா ரலியல்லாஹு தூக்கி கொடுக்குறாங்க. உஸாமா ரலியல்லாஹு அது யார் ட்ரெஸ்ஸு என்ன ட்ரெஸ்லாம் அதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை, எங்கள் நபி உடுத்தின ட்ரெஸ் அது. அது எவ்வளோ பெரிய வாக்கியம் இல்லையா? ரசூலுல்லாஹுடைய உடலோடு சேர்ந்த ட்ரெஸ் அல்லவா அது, சாதாரண ட்ரெஸ் அது. அதுக்காக எத்தனை பேர் ஏங்கி இருக்கிறாங்க, அது கஃபன் துணியாக மாற வேண்டும் என்று. உலகத்தில் இந்த உம்மத்துக்கு சஹாபாக்கள் சொல்லிக் கொடுத்த அழகான செய்தி என்ன தெரியுங்களா? கபரில் எங்கேயும் தப்பிக்க முடியாது, எதையாச்சும் வச்சு கபரில் தப்பிக்க முடியுமா? அப்படிங்கிற நம்மளை விட நன்கு விளங்கியவர்கள் சஹாபாக்கள். சஹாபாக்கள் கபரில் தனக்கு பாதுகாப்பு ஈடேற்றம் கிடைக்கும் என்று அவர்கள் தேடிக்கொண்ட சில பொருள்களில் ஒன்று என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் பயன்படுத்தின பொருள். ஒரு முடி எடுத்து வச்சுக்குவாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய ஜிப்பாவை எடுத்து வச்சுக்குவாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய ஷர்ட் ஏதாவது ஆடைகள் ஏதாவது சின்ன துணி கிடைச்சா கூட எடுத்து வச்சுக்குவாங்க. ஏன்? நகை இருக்குது பாருங்க, நகம், அதை எடுத்து வச்சுக்குவாங்க. இது வசியத்தாக செய்வாங்க. நான் மூத்தாயிட்டா என் கண் இமைக்குள் வைத்து விடு, நாக்குக்கு கீழே வைத்து விடு, இப்படியெல்லாம் வசிய செய்து விடுவார்கள். ஏன்னா கபரில் இதுதான் எங்களுக்கு ஈடேற்றம் என்று ஆயிஷா அம்மா போன்ற சஹாபாக்கள் முதல் கொண்டே நாம் பேர்கள் எல்லாம் அடிக்கடி கேள்விப்படாத சஹாபி வரைக்கும் இதை ஆதரித்து ஆதரவு வைத்திருந்தார்கள். அவ்வளோ பெரிய பாக்கியமாக ரசூலுல்லாஹ் உடுத்திட்டு அவ்வளோ பாக்கியம் அந்த ட்ரெஸ். சரி, உஸாமா ரலியல்லாஹு கொடுத்துட்டாங்க. கொடுத்தோடனே உஸாமா ரலியல்லாஹு அதை வாங்கி மாட்டிக்கிட்டாங்க. உடனே ரசூலுல்லாஹ் மேனிப்பட்ட ட்ரெஸ்ஸு அது, ரசூலுல்லாஹ்வுடைய உடல்பட்ட ட்ரெஸ்ஸு. ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்ச பிள்ளை அந்த பிள்ளை. ரசூலுல்லாஹ் ரொம்ப நேசிப்பான். உடனே அந்த ட்ரெஸ் எடுத்து மாட்டிக்கிட்டாங்க. மாட்டிக்கிட்டு உஸாமா ரலியல்லாஹு வர்றாங்க. அவங்க கருப்பாக இருப்பாங்க, ஆனால் ட்ரெஸ்ஸு இவ்வளோ அழகாக இருக்குது. உடுத்திக்கிட்டு வந்த அடுத்த நாள் இதை ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு பார்க்குறாங்க. அவங்க ஆசாசியாக வாங்கி கொடுத்தது ரசூலுல்லாஹ்வுக்கு. இப்போ உடுத்திக்கிட்டு இருக்கிறது உஸாமா ரலியல்லாஹு தஆலா. இவங்க ஒரு அடிமை, இவங்க ஒரு கருப்பு நிறத்தவர். ட்ரெஸ் அழகா இருக்குது, ஆளுடைய தரம் வந்து கம்மியாக இருக்குன்னு அவர்களுக்கு ஒரு சிந்தனை, அதாவது அடிமை ரீதியான சிந்தனை தோணும். உடனே கிட்ட போய் சொன்னாங்க உஸாமா ரலியல்லாஹு, நீங்கள் ஒரு அடிமை, உங்கள் வாப்பா ஒரு அடிமை, நீங்கள் ஒரு அடிமை,
ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் இப்படி தான் மாற்றினாங்க. சஹாபாக்கள் இப்படிலாம் பேசினாங்களான்னு நினைக்கக்கூடாது. இது இப்படிப்பட்ட குணமுள்ளவர்கள் பிந்தைய காலத்தில் வாழ்ந்தால், வந்தால், குலத்தால், நிறத்தால், இனத்தால், இல்லை சனாதானத்தால், இதை மாதிரி பாகுபாடு காட்டக்கூடிய யாராவது வந்தால் எப்படி வாழ்வியலை கற்றுக்கொள்வது? எங்கிருந்து செய்திகளை எடுப்பது? அல்ல அந்த தலைமுறைகளை அதற்காகவே வாழ வச்சான். அதுக்காகவே வாழ வச்சு நம்ம நல்லா நடக்கிறதுக்காகவே சில பாடங்களை உருவாக்குனாங்க. பாருங்க, கேட்குறாங்க, நீங்கள் ஒரு அடிமை, உங்கள் வாப்பா ஒரு அடிமை, 2 பேரும் கருப்பான ஆள். உங்களுக்கு யமன் நாட்டினுடைய ரூயசனுடைய சட்டக்கை உங்களுக்கு தேடுதோ, அந்த ட்ரெஸ் உங்களுக்கு தேடுதோ, அது உங்களுக்கு வேணுமோ? சொல்லுவோம்ல, உனக்கு போய் இவ்வளோ இது வேணுமா அப்படிங்கிற மாதிரி. உசாமர் இல்லை, இது பெருசாக எடுத்துக்கல. அழகாக கேட்டாங்களாம். உசாமர் இல்லை பெரிய அறிவாளி. அழகாக கேட்டாங்களாம், யார் அந்த ரூயசன் அப்படின்னு கேட்டாங்களாம். யமன் நாட்டுடைய மன்னர். அவரெல்லாம் எனக்கு தெரியாது, அவரெல்லாம் எனக்கு தெரியாது. அவர் மன்னராக இருக்கட்டும், ஆனால் என்னை விட அவர் பெரிய ஆளும் கிடையாது. என்னை விட அவர் பெரிய ஆளும் கிடையாது. ஏன்னா நான் ஒரு முஸ்லீம், முகமது நபியினுடைய முஹிப்பீன், ரசூலுடைய காதலர், ரசூலுடைய தோழர், ரசூலை பார்த்தவர், ரசூலோடு நெருங்கியவர், ரசூலிடத்தில் பேசியவர், இஸ்லாத்தினுடைய வாழ்வியல் நடப்பவர். அவரை விட நான் சிறந்தவர், ரூயசனை விட சிறந்தவர். எங்க வாப்பாவும் அந்த மாதிரி தான், எங்க உம்மாவும் அந்த மாதிரி தான். அதனால நீ யார ரூயசன்கிறியோ அவரை விட நாங்கள் சிறந்தவர்கள் என்று ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் உஸாமா ரலியல்லாஹு இந்த செய்தியை சொல்லுகிறார்கள். இது என்ன சொல்லுகிறது என்றால், இஸ்லாத்தை விட சிறந்த வாழ்வியல் முறை வேறு எதிலும் கிடையாது. இஸ்லாத்தில் தான் பெருமை இருக்கிறது. அது இருந்தால் போதும். உலகத்தில் எல்லாரை விடவும் அல்லாஹ் நம்மளை இஸ்லாத்தின் வாழ்வியை கொண்டு சிறப்படுத்தி வைத்திருக்கிறார். அதை தான் உஸாமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார். சரி வாங்க, ஹுதாஃபா ரலியல்லாஹு தஆலா உள்ள வர்றாங்க. பொண்ணை கட்டி தரேன்னு சொன்னான், வேணான்ட்டாங்க. எங்கள்கிட்ட இருக்கிற அழகான இஸ்லாமிய வாழ்முறை அது போதும், அதை விட்டு வரமாட்டேன். இன்னும் இவ்வளவு கொடுக்குறேங்கிற வரமாட்டேங்கிறாரு அவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோம் நாட்டு மன்னன் என்ன செஞ்சான்னு தெரியுங்களா? இவர் இப்படி வரக்கூடாது, அன்பா சொல்லி பார்த்துட்டோம், ஆசையை காட்டி பார்த்து வரமாட்டேங்கிறாரு, சரி நம்ம ஆக்ஷன்ல இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கொதிக்கிற எண்ணெய் சட்டியை ரெடி பண்ணி அதுல ஒரு ஆளை தூக்கி போட்டார். தூக்கி போட்டு இந்த மாதிரி தான் உனக்கு சாவு கிடைக்கும் அப்படின்னு, இந்த மாதிரி தான் உனக்கு சாவு கிடைக்கும் அப்படின்னு சொன்னான். இப்படிப்பார், அரசர்கள்ட்டையே ஒரு ஒரு கெட்ட குணம் இருக்குது. என்ன, அந்த திமிரோட பேசுவாங்க. திமிரு ஒரு அரசர்கள்ட்ட கொஞ்சம் கொஞ்சம் திமிர் இருக்கும் மன்னர்கள்ட்ட. இப்போ உள்ளெல்லாம் யாரு மக்கள் ஆட்சியில் நடக்குது, ஜனநாயக ஆட்சி. மன்னர்கள்ட்ட கொஞ்சம் இயற்கை கெட்ட மன்னர்கள். நம்ம இஸ்லாமிய மன்னர்கள்ட்டே எப்படி இருந்தது? இஸ்லாமிய சில மன்னர்கள்ட்டையே இஸ்லாமியர்களை, பெரும் பெரும் தோழர்களை, சஹாபாக்களை எல்லாம் மிரட்டினார்கள். ஏன்னா அந்த அதிகார திமிரு சில இதை செய்ய வைக்கும். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் கேள்விப்பட்டிருப்பேன். இதை முடிச்சு திரும்பவும் வராங்க. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அவர் இஸ்லாத்தில் உள்ள கவர்னரில் ஒரு ஆள். அவர் சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா கூப்பிட்டார். யார் இந்த சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தெரியுங்களா? அல்லாமா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுடைய ஸ்டூடெண்ட். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தெரியுமில்ல, எவ்வளோ பெரிய சஹாபி நம்மளுக்கு தெரியுமில்ல. அவங்களுடைய மாணவர், நேரடி மாணவர் தான் சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா. கூப்பிட்டான் கொலை பண்ணுறதுக்கு கூப்பிட்டான். எப்படி பாரு, நிறைய பேர் கொலை பண்ணவர் யாரு? ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப். அவ்வளோ மோசமான காரியத்தை செய்தவர். அரச திமிர், அதிகார திமிர் சில இஸ்லாமிய அதிகாரிகள்கிட்ட இருந்தது, அதிகாரம் படைத்தவர்கள்ட்ட இருந்தது. ஆனாலும் அத்தகையவர்களுக்கு முன்னால் கூட இஸ்லாத்தை தூய்மையாக்கி கொண்ட தோழர்கள் பணிந்து போகவே இல்லை. கூப்பிட்டு கேட்டானா, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் உன் பேர் என்ன? அவங்க சொன்னாங்க சயீத் இப்னு ஜுபைர் அப்படின்னு. சயீத் என்றால் பாக்கியசாலின்னு அர்த்தம். ஸ்ரீதேவின்னு சொல்கிறோம்ல, ஸ்ரீதேவிக்கு அரபியில் என்னென்னா சயீத் அப்படின்னு அர்த்தம். ஸ்ரீதேவி பாக்கியசாலி அப்படின்னு அர்த்தம். ஸ்ரீதேவியா பாக்கியசாலியா? இன்னிலிருந்து நீங்கள் சயீத் கிடையாது, ஷகீ அப்படின்னு சொன்னாங்க. மூதேவி துர்பாக்கியசாலின்னு அர்த்தம். மூதேவி தான் உன் பேர் அப்படின்னாங்க. எப்படி இருக்கு?
எவ்வளோ பெரிய தாபிய, எவ்வளோ பெரிய தோழரை எப்படி பேர் வைக்கிறாங்க? ஷகி பேர் வச்சுக்க. அவங்க சொன்னாலாம் கொஞ்சம் கூட பயப்பில்லை. எங்கள் வாப்பா எனக்கு சாயிதுன்னு பேர் வச்சாங்க, நீ என்னத்தை மாற்றினா எனக்கு என்ன? எங்கள் வாப்பா எனக்கு சாயிதுன்னு பேர் வச்சுக்கிறாங்க, நீ எப்படி மாற்றினா எனக்கு என்னப்பா அப்படின்னு சொன்னாங்களாம். நீ என்னத்தை மாத்திர அப்படின்னு. அடுத்த அவர் சொன்னானா, தேவர் உனக்கு நான் கொலை பண்ண போகிறேன், உன்னை நான் கொலை பண்ண போகிறேன். என்ன மாதிரி கொலை பண்ணலாம்? யார்கிட்ட? அந்த தோழர்கிட்டையே அந்த அதிகாரத்து திமிரில் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் இப்படி கேட்கிறார், உன்னை கொலை பண்ண போறேன், எந்த மாதிரி கொலை பண்றது? எவ்வளவு அகம்பாவ வார்த்தை! என்ன மாதிரி கொலை பண்ண? எண்ணெயில போடுவா, என்ன வாளால வெட்டுவா, என்ன மாதிரி கொலை பண்ண அப்படின்னு சொல்லி அவர்கிட்டயே கேட்கறதுங்கிறது எவ்வளவு திமிர்! அதிகார திமிர்ல வரக்கூடிய வார்த்தைகள் இப்படிதான் இருக்கும். இஸ்லாமிய ஒரு சில புரியாத மன்னவர்களிடத்தில் ஒரு சில பேர்கிட்ட இருந்துச்சு, சில பேர்கிட்ட இருக்கும். அவர் சொன்னாங்களாம், அடுத்து அதோடு முடிச்சுக்கிட்டா பரவாயில்ல. அவன் சொன்னானா, நான் உன்னை எந்த முறையில் கொலை பண்ணேன்னு சொல்லி சீக்கிரமா உன்னை நான் நரகத்துக்கு அனுப்ப போறேன்னு சொன்னான். யார் நரகத்துக்கு அனுப்புறது? நரகத்தை சொர்க்கத்தை முடிவு பண்றது யாரு? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு மாணவருங்க. எவ்வளவு பெரிய சீதவி! ரசூலுல்லாஹ்வுடைய மாணவருடைய மாணவர், அவ்வளவு பெரிய சீதவி. இன்னைக்கும் தாய்ஃபு போனால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுடைய பள்ளியாசல் அவங்களுடைய வரலாறுகள்லாம் அவ்வளோ சொல்கிறாங்க. அந்த பகுதியில் அவங்களுடைய மாணவர் அவங்க சொன்னாங்களாம், எப்பா நரகத்துக்கு அனுப்ப போறியா? நீ கடவுளாக இருந்தால் உன்னையே வணங்கியிருப்பேனே, நீ கடவுளாக இருந்திருந்தா உன்னையே நான் வணங்கியிருப்பேனே. கடவுளில் அதை முடிவு செய்யணும். நரகமா சொர்க்கமாங்கிறது யார் முடிவு செய்யணும்? கடவுள்லங்க முடிவு செய்யணும், அல்லாஹ் முடிவு செய்யணும். நீ கடவுளா இருந்தா உன்னையே வணங்கியிருப்பன அப்படின்னு இவ்வளவு ஒரு தைரியமாக பேசுற அந்த குணம் இஸ்லாத்தில் முழுமையாக நேசித்தவர்களிடத்தில் இருந்தது. ஆனா அப்படிப்பட்டவர்களை கூட ஆட்டி பார்த்தார்கள் அதிகார திமிர் மிக்கவர்கள். அது இஸ்லாத்திலும் இருந்தது. சரி வாங்க, அப்துல்லா இப்னு உதாஃபா ரலியல்லாஹு அந்த ரோம் நாட்டு மன்னர் சொன்னான்னா, இந்த மாதிரி நெருப்புல இல்லை சட்டியில் போட்டு உன்னை சாவடிக்க போகிறோம் அப்படின்னாங்க. அவங்க பயப்படலையா? மௌத்தாயிட்டா என்ன, எனக்கு அதை பற்றிலாம் பயம் இல்லை அப்படின்னு. ஏன் பயம் இல்லை? நாங்கள் ஜன்னத்துக்கு போக போகிறோம், எங்களுக்கு என்ன பயம் அப்படின்னு. இதில் என்ன சட்டியை பார்த்தாலும் பயப்பட மாட்டேங்கிறாரு, எதை பார்த்தாலும் பயப்பட மாட்டேன். இவன் தூக்கி ஜெயிலில் போடுங்க அப்படின்ட்டாங்க. தூக்கி ஜெயிலில் தூக்கி போட்டிருக்க அப்படி. ஆனால் சாப்பாடு கொடுக்காதீங்க, தண்ணி கொடுக்காதீங்க, எதையும் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி தூக்கி உள்ளே போடுங்க அப்படின்னு சொல்லி உள்ள தூக்கி போட்டாச்சு. உள்ள தூக்கி போட்டு எதுவுமே கொடுக்கல. அவன் என்ன செஞ்சான் தெரியுங்களா? கொஞ்ச நாள் கழிச்சு பன்றி இருக்குது பார்த்தீங்கன்னா, பன்றி கறி அறுத்து உள்ள தூக்கி போடுவாங்களாம். எங்க 2-3 நாள் பசியில் சாப்பாடு இல்லாதவங்க, இந்த சோமாலிய மக்கள்லாம் பசியில் இருக்கிறவங்களுக்கு எந்த பொருளும் ஹலால், அதாவது பாதிக்கப்பட்ட நிர்பந்தத்தில் இருக்கிற உயிரை கையில் பிடித்து கொண்டிருக்கிற மக்களுக்கு இஸ்லாம் சில பொருளை ஹலால் ஆக்கி இருக்குது. சராசரியான மனிதர்களுக்கு அது ஹராம், சிக்கி கொண்டவர்களுக்கு அது ஹலால் ஆக்கப்படும். உயிருக்காக, வேற எந்த நோக்கத்துக்கும் அல்ல, உயிரை காப்பாற்றிக் கொள்வது. பல நாள் பசியில போட்டுட்டு கடைசியா பன்றி கறி எடுத்து உள்ள தூக்கி போடுவாங்க. சாப்பிடல, பசியோடையே கிடக்கிறாங்க. என்னடா இது, இவ்வளோ பசி உள்ளவன் எடுத்து திண்டு போடுவாங்க, ஒன்றும் சாப்பிடாம கிடக்கிறாரு. ஆனால் அந்த நேரத்தில் அவருக்கு அனுமதிக்கப்பட்டதுதான், ஆனால் அவர்கள் எடுக்கவில்லை. பார்த்தான், இவரை அன்பாலையும் ஒன்றும் செய்ய முடியல, அதிகாரத்தாலையும் ஒன்றும் செய்ய முடியல. திறந்து விடுவேன்ட்டான். அவனை திறந்து விடுங்க அப்படின்னு சொல்லி திறந்து விட்டான்னு கேட்டானா, நீங்கள் உங்களை ஜெயிலில் தூக்கி போட்டேன்னு, பன்றி கறி தான் உங்களுக்கு சாப்பிட முடியாதவங்க, சாப்பாடு இல்லாதவங்க, பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஹலால் தானே உங்கள் மார்க்கத்தில், ஏன் சாப்பிடல அப்படின்னு. ஹலால் தான்ப்பா எங்களுக்குன்னு சொன்னால் சிக்கி கொண்டவர்களுக்கு, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் சாக போகக்கூடியவர்களுக்கு அந்த மாதிரி நேரத்தில் அனுமதிக்கப்படுது. ஆனாலும் நான் சாப்பிட மாட்டேன். ஏன் தெரியுமா? நான் அதை எடுத்து சாப்பிட்டு இருந்தா நீ சந்தோஷப்பட்டிருப்பா,
நம்ம தானே ஒரு முஸ்லீம் பன்றிக்கறியை சாப்பிட்டுட்டான்னு சொல்லி நீ சந்தோஷப்படுவா? உன்னை சந்தோஷப்படுத்த நான் விரும்பவில்லை. என்னுடைய மார்க்கத்தை நீ தவறாக நினைத்து உன் மனதில் சந்தோஷம் வரும் என்றால் எனக்கு அனுமதிக்கப்பட்டு இருந்தும் கூட அதை நான் தொடமாட்டேன் என்று சொன்னார்கள். ஏனென்றால் எங்கள் மார்க்கம் எப்பொழுதும் கண்ணியமாக்கப்பட்ட மார்க்கம். எங்கள் மார்க்கத்தை பற்றி யாரும் தவறாக யோசிக்க கூடாது. எங்கள் இஸ்லாமிய வாழ்க்கை முறை அவ்வளவு சூப்பரானது என்று அவர்கள் சொன்னார்கள். அவ்வளவு பெரிய கடைசியாக கொஞ்சம் தலையில் நெத்தியில் முத்தமாச்சு போட்டுட்டு போங்கன்னு சொன்னாங்க. எதுக்கும் கட்டப்பட மாட்டேங்கிறீங்களங்க, சாகடிக்கலான்னு பார்த்தா எதுக்கும் கட்டப்பட, முத்தத்தையாச்சும் நெத்தியில் போட்டுட்டு போங்க, நான் அதை வச்சு என் மக்களை கொஞ்சம் கௌரவத்தை நான் காப்பாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. மொத்தம் போட்டால் என்ன தருவா அப்படின்னு, உங்களை விட்டுடுறேன்டா, நான் என்ன விடுறதுக்கு மொத்தம் போட முடியும், என்னோட வந்து எல்லாரும் விடுறியா அப்படின்னு சொல்லி கடைசியாக நெத்தியில் மொத்தம் போட்டாங்கன்ட்டு வரலாறு. அதை பின்னாடி மதினாவுக்கு வந்து உமரில்லாட்ட சொன்னோன்னே உமரில்லா அவர்களை பாராட்டி எல்லோரும் சேர்ந்து அவர்களுக்கு முத்தம் கொடுத்தார்கள் என்று வரலாறு. சரி, எதுக்கு சொல்றோம்டா, இஸ்லாத்தின் மீது அந்த வாழ்வியல் முறையின் மீது அவ்வளோ ஒரு ஈர்ப்பு, அவ்வளோ ஒரு பிடிப்பு முன்னோர்கள்ட்ட இருந்துச்சு. அல்லாஹ் சொல்றது சரியாகத்தான் இருக்கும். அதனால அவர்கள்ட்ட எல்லாத்திலையும் ஒரு இன்பம் இருந்துச்சு. அவங்க எது செஞ்சா, குர்ஆன் ஓதுறாங்களா இன்பமாக ஓதுவாங்க, நெருக்கடியில கூட இன்பமாக இருப்பாங்க, மரணத்தை கூட இன்பமா சுவைப்பாங்க, மரணத்து நேரத்தில் கூட தொழுகையில இன்பமாக இருப்பாங்க. இல்லைங்க நம்மள்கிட்ட அந்த நிலையை இன்னைக்கு நம்மள்கிட்ட இல்லை பாருங்க. நம்ம இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, டேஸ்ட் இல்லைன்னா சாப்பிட மாட்டோம். இன்னைக்கு நாக்கில் ஒருத்தருக்கு டேஸ்ட் எடுத்துட்டா சாப்பாடு நல்லா இருக்குமா? ஆனால் உள்ளத்தில் ஈமானுடைய டேஸ்ட் போயிடுச்சு. தொழுகையில் இன்பம் இல்லை, தொழுகையில் இன்பம் இல்லை, இபாதத்தில் இன்பம் இல்லை, இஸ்லாத்தில் எதெல்லாம் வாழ்வியல் முறையா சொல்லப்பட்டுச்சோ அதில் இன்பம் இல்லை, அதில் இல்லை. ஆனால் கேள்விகள் மட்டும் நிறைய கேட்போம். நம்ம குறுக்கு வழிகள், ஹராமானதை ஹலாலாக்குற முறைகள், இஸ்லாம் எது வாழ்வியல் முறையோ அதை விட்டுட்டு அதை மாற்றுறதுக்குரிய வேலையை பார்ப்போம். வட்டி ஹராமா, ஹராம்னு நிற்க மாட்டோம். இப்படி போகலாம்ல, இன்ஸ்டால்மெண்ட்ல உள்ள போகலாம்ல, அதுல உள்ள போகலாம்ல, இப்படிதான் அதை மாற்ற பார்க்கிறோமே தவிர அதை கேட்கறது இல்லை. கேள்வி கேட்கறதுக்கு இன்னைக்கு நிறைய பேர். ஒருத்தர் அலிர் இல்லாட்டு வந்து கேட்டாராம், ஏன் சரி அவங்க நாயகம் தான் ஆட்சி செஞ்சாங்க, உமர் நாயகமும் ஆட்சி செஞ்சாங்க, அவங்கள்ட்டலாம் ஒரு சண்டை வரலையே, உங்க ஆட்சியில் மட்டும் ஏன் உங்களை சண்டை வருது? உங்களுக்கு முன்னாடி 3 கலீஃபாக்கள் ஆட்சி செஞ்சாங்களா இல்லையா? 3 கலீஃபாக்கள்கிட்ட எந்த அவ்வளோ பிரச்சனையும் வரல, நீங்கள் வந்ததுக்கப்புறம் இவ்வளோ பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு கேட்டாராம் ஒருத்தர். இது சில பேர் கேள்வி கேட்கறதுக்கு குதர்க்கமாக கேட்கறது சில பேர் இருப்பாங்கல்ல. அப்படி அலிநாயங்க யாரு, அல்லாஹ் அக்பர், ரசூலுல்லாஹ் ஸலாஹித்து சொன்ன எவ்வளோ இடங்கள், அவ்வளோவாரு பெரிய அறிவாளி, அவர்கள் போட்டு அறிவாளி பார்க்க முடியும். அவர் சொன்னாங்களாம், ஆமாம்மா வாப்பா நீ கேட்குற சரிதான், சித்திக் நாயக காலத்தில் பிரச்சனை கம்மி தான், உமர் நாயக உஸ்மான் நாயக காலத்தில் பிரச்சனை கம்மி தான். காரணம் அவங்களுக்கு கீழே நாங்கள் இருந்தோம், என் காலத்தில் பிரச்சனை ஜாஸ்தி, ஏன்னா எனக்கு கீழே நீங்கள் தானே இருக்கிறீங்க அப்படின்றாங்க. அன்பானவர்களே, இப்போ மார்க்கத்துக்கு முரணாக எதையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த இஸ்லாத்தில் இருக்கிற மாதிரி ஒரு முறை, வாழ்வியல் பெருமை வேறு எதுலேயுமே கிடையாது. அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், இஸ்லாத்தில் நீங்கள் சில பண்புகளை எடுத்துக்கொள்ளணும். ஒன்றும் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வது, உறவுகள், அனாதைகள், ஏழைகளுக்கு நீங்கள் உபகாரம் செய்வது, அடுத்து மக்களிடத்தில் பேசினால் அழகான முறையில் பேசுவது, வஅகீமு ஸலாத்த தொழுகையை நிலைநிறுத்துவது, வஆத்து ஸகாத்த ஜகாத்தை கொடுப்பது, இதெல்லாம் அழகான வாழ்வியல் முறை. இதை முந்தைய உம்மத்துக்கு சொன்னோம். ஆனால் சும்ம தவல்லைத்தும், அல்லாஹ் முந்தைய உம்மத்தை பார்த்து, பனி இஸ்ராயீலை பார்த்து சொல்லுகிறான், நீங்கள் புறக்கணித்து விட்டீர்கள். இல்லா கலீலம் மின்கும், உங்களில் சிலர் மட்டும்தான் எடுத்துக்கொண்டார்கள், மற்ற எல்லாரும் புறக்கணிச்சிட்டீங்க. வஅன்தும் முஅரிதூன், நீங்கள் அதன் பக்கம் திரும்பாமல் நீங்கள் புரண்டு விட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப இந்த சித்தாந்த, இந்த பழக்க முறையை, வாழ்வியல் முறையை இந்த உம்மத்துக்கு தந்திருக்கிறான். இதிலிருந்து புரண்டக்கூடாது, இதிலிருந்து புறக்கணிச்சிடக்கூடாதுங்கிறத அல்லாஹ் சொல்றான். நல்ல நல்ல வாழ்வியல் முறையை எடுத்துக்கொள்ள வேண்டும். புறக்கணிக்கிறது என்ன தெரியுங்களா? அதை செய்யாம போறது மட்டும் அல்ல, அதை ஒழுங்கா செய்யறதும், ஒழுங்கில்லாமல் செய்யறதும் அதுதான். செய்யறோம், ஒழுங்கில்லாமல் செய்யறோம், அதுவும் தப்பு தான்.
ஒருத்தர் தொழுகிறாருங்க, ஒரு இளைஞர் தொழுகிறாரு, நல்லா தொழுகிறார், பெரிய இபாதத்து, அப்படி ஒரு இபாதத்து நடக்கிறாரு. இப்போ என்ன செய்வான் தெரியுமா? சைத்தான் போய் பெரிய சைத்தான்ட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி வணங்குறான் இந்த வயசில், இந்த மாதிரி வணங்குறானே அப்படின்னு. அவன் பெரிய சைத்தான் கேட்பான், அவன் சாப்பாடெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பாருன்னு சொல்லு. அவன் சாப்பாடெல்லாம் எப்படி அப்படின்னு, சாப்பாடெல்லாம் ஹராமாக சாப்பிட்றான், அப்படி ஹரமானது சாப்பிட்றான், வட்டி பணத்தில் தப்பான பணத்துலேருந்து வாங்கி சாப்பிட்றான். அப்போ கவலை ஓடு அப்படின்பானா சைத்தான். எத்தனை வருஷம் வேண்டாலும் வணங்கட்டும், எவ்வளோ வேண்டாலும் திக்ரி செய்யட்டும், எவ்வளோ வேண்டாலும் ஓதட்டும், எல்லாத்தையும் செய்யட்டும், ஒன்றும் கிடைக்காது. அவன் நன்மையை அவனே அழிச்சிக்கிடுவான். சில பேர் தன்னைத்தானே வீணாக்கிடுவானா இல்லையா? அவன் நன்மையை அவனே அழிச்சிக்கிடுவான், அதை பற்றி கவலைப்படாதுன்னு சொல்லுவான். யோசிச்சு பாருங்க. அப்போ ஒரு சின்னோண்டு ஒரு தவறு ஹராம் உள்ள போனாலும் கூட மொத்த நம்மளுடைய வாழ்வு முறையும் கெட்டு போகுது. இப்னு ஆமீர்னு சொல்லி இந்த செய்தியோட நிறைவு செய்கிறேன். இப்னு ஆமீர்னு பஸ்ராவுல ஒரு கவர்னர் இருந்தார், இப்னு ஆமீர். அவங்கள பார்க்க அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு போயிருந்தார். உமர் ரலியல்லாஹுடைய மகன் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு போயிருந்தார். போனப்ப அவங்க ரொம்ப முடியாமல் இருந்தாங்க, அதான் மூத்துடைய காலத்தில் முடியாமல் இருந்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, எனக்கு ரொம்ப முடியலை, ஆனால் நான் அந்த உலகத்தில் வாழும்போது பஸ்ராவிலிருந்து ஹஜ்ஜுக்கு போகிற பாதையெல்லாம் தண்ணீர் ஏற்பாடு செஞ்சுருக்கிறேன். அந்த காலத்தில் தண்ணி எவ்வளோ பிரச்சனை, இப்போவே எப்படி இருக்குது, அப்போ எவ்வளோ தண்ணி பிரச்சனை இருந்திருக்கும். தண்ணி ஏற்பாடு செஞ்சுருக்கிறேன், அதனால் எனக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கலான்னு ஆதரவு வைக்கிறேன் என்று சொன்னாங்களாம். அப்போ அப்துல்லா இப்னு உமர் இல்லை சொன்னாங்களாம், அதெல்லாம் சரிதான் வாப்பா, ஆனால் அது மக்களுடைய பணத்திலிருந்துல செஞ்சீங்க, மக்களுடைய பணம் அவங்கள்ட்ட புடிங்களே செஞ்சீங்க, அது தப்பல்லவா? எப்படி லா ஸலாத்த லிமன் லா தஹாரத லஹு, சுத்தம் இல்லாமல் தொழுகை ஒருவரிடத்தில் கூடாதோ, ஒருவரிடத்தில் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாத, ஒருத்தர் உதவி செய்யாமல் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா? அது மாதிரி தப்பான காசுல ஹராமான காசுல நீங்க என்னத்தை செஞ்சாலும் கூட அதற்கு என்ன கூலியை நீங்க வாங்கிட முடியும் அப்படின்னு அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு கேட்டாங்களாம். பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய வேலை, ஹஜ்ஜு வரைக்கும் அந்த தண்ணி ஏற்பாடுங்கிறது எவ்வளோ பெரிய வேலை. அவ்வளோ பெரிய வேலையை செஞ்சாங்க, ஆனால் முறை இல்லாமல் செஞ்சுட்டாங்க. அப்போ சில நல்ல வேலைகளை நம்ம செய்வோம், அப்படி முறை இல்லாமல் செஞ்சு போடுவோம். அப்படி முறை இல்லாமல் வீட்டில் அம்மா பாப்பாவை வச்சுக்கிடுவோம், அவங்கள கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்காம வச்சுக்கிடுவோம். இப்படி முறை இல்லாமல் நம்ம செய்கிற நல்லமலும் கூட செய்யாத அமலாக மாறிவிடும், புறக்கணித்த மாதிரி ஆகிவிடும். அல்லாஹு தாலா அந்த நிலையிலிருந்து நம்மளை அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹு தாலா முந்தைய உம்மத்திலே எதை நல்லதாக சொல்லிக் கொடுத்தானோ அதை எடுத்துக்கொள்ளவும், எதிலிருந்து அல்லாஹ் முந்தைய உம்மத்தை எச்சரித்தானோ அதிலிருந்து விலகிச் செல்லவும் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. நம்மளுடைய வாழ்வில் கடைசி வரைக்கும் அல்லாஹ் ஆஃபியத்தையும் அவனுடைய பொருத்தத்தையும் அல்லாஹ் தந்துள்வானாக. நம்மளுடைய உயர்ந்த ஜன்னத்தையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தையும் நசீபாக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். أغلى محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل وسلم